எனக்கு மரம் ஏறி பார்க்கணும்னு ஆசை. எத்தனை தடவை பார்த்தாலும் இது ரொம்ப பெரிய மரம்தான். இந்த மரத்தோட உச்சி வரைக்கும் ஏறினா எப்படி இருக்கும்னு யோசிக்கிறேன். ஏன்னா எனக்கு நிஜமா மரம் ஏறவே தெரியாது, தெரியுமா? உண்மையா சொல்லணும்னா நான் ஒரு தரம் மரம் ஏற முயற்சி பண்ணுனேன். ஆனா நிஜமா முதல் படி வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. இந்த மரம் சின்னதா இருந்தா நான் உச்சிக்கே போயிருப்பேன். ஆனாலும் அந்த படிக்கு அப்புறம் என்ன செய்யணும்னு தெரியல. மரம் ஏறுறது நல்ல விஷயம்தான், ஆனா நான் உச்சிக்கு போயே ஆகணும். சரி, முதல்ல நான் இத செய்யணும், அப்புறம் இத செய்யணும். சரி, அடுத்த படி எடுக்கணும். மேலே போக இத செஞ்சுதான் ஆகணும். ஆனா இதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்னு தெரியல. இது சரிப்படாது. நான் தொடரலனா கீழே விழுந்துடுவேன். என்னால ஓய்வெடுக்க நிக்கவே முடியாது. கண்டிப்பா முடியாது. அடுத்தது நான் இத செய்யணும். அப்புறம் இங்க இல்லனா என் காலை இப்படி நீட்டி கையை இங்க வைக்கணும். ஏய், நீ என்ன பண்ண போற? நான் இந்த மரம் ஏற முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். அப்படின்னா யாராவது அப்படி ஏறத பாத்திருக்கியா? ஆரம்பத்தில் அந்த மரம் ஏற உன்னால முடியாது. நீ ஏறக்கூடிய மரம் ஒண்ணு இருந்தா இதுதான் அந்த மரம். வாவ், இந்த மரத்துல எவ்வளவு கிளைகள் இருக்கு. இவ்வளவு கிளைகள் இருந்தா உன்னால ஏற முடியும்னு தான் எனக்கு தோணுது. ஓ, புரிஞ்சிடுச்சு. ஆனா இன்னும் கொஞ்சம் கிளைகள் இருந்தா நல்லா இருக்கும் போல. சரி, இதுல இன்னும் கொஞ்சம் கிளைகள் சேர்ப்போம். ஆ, எங்க அப்பா கிட்ட கேட்டா ஒரு நிமிஷத்துல கிளைகள் சேர்த்துடுவார். வாவ், அவர் வேலையை உடனே முடிச்சிடுவார். உடனேன்னு சொல்லிப்பாரு. உடனே. எப்படி அற்புதம் இல்ல? வாவ், சூப்பர். நீயும் ஒரு முறை முயற்சி பண்ணலாமே. ஆம். ஐயோ, எனது உதவி செஞ்சும் இந்த மரத்துல ஏற முடியாதுன்னு சொல்ல போறியா? ஆனா நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே. கவனி, மரம் ஏறும்போது ஒரு முறையை நீ பின்பற்றணும். என்னை பார்த்து நான் ஏறுற மாதிரி நீயும் ஏறு. ஆ, சரி. ஆ, அந்த கிளைக்கு போ, அங்க பாரு. ஆ, சரி, போறேன். ஏய், ஒரு வழியா நான் மேலே ஏறிட்டேன். கிளையில் உட்கார்ந்த அப்புறம் அதை சொல்லு. வாவ், ஆச்சரியமா இருக்கு. இங்கிருந்து கடலும் தெரியுது. தொலைவுல இருக்கிற மலைகளையும் பார்க்க முடியுது. மலைக்கும் பின்னாடி மலைகளா? நீ சொல்றது சரிதான் போல. நாள் முழுக்க இங்கேயே உட்கார்ந்து இருக்கணும்னாலும் எனக்கு கவலை இல்ல. மரத்தோட உச்சிக்கு ஏறினா தான் இந்த காட்சியை பார்க்க முடியுது. இந்த உயரத்துல இருந்து என்ன தெரியுமோ அது மட்டும் தான் நான் பார்த்திருக்கேன். ஆனா அரைகுமா, நீ இவ்வளவு உயரத்துல இருந்து இந்த காட்சியை பார்த்துட்டு இருக்க. ஒப்பிட ஆரம்பிச்சா அதுக்கு முடிவே இருக்காது. பறவைகளை பத்தி நீ என்ன சொல்லுவ? அப்புறம் மண்புழுக்களை பத்தி? ஓ, நீ சொல்றது சரிதான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கும். கண்டிப்பா, நான் சரிதான். இப்போ எனக்கு பறவைகளோட பார்வையும் மண்புழுக்களோட பார்வையும் பார்க்கணும் போல இருக்கு. ஆனா என்னால வானத்துல பறக்க முடியாது. பூமிக்குள்ள தோண்டி போகவும் முடியாது. உன்னால முடியாத விஷயங்களை பத்தி யோசிச்சு ஒரு பயனும் இல்ல. அப்பா, ஆனா முடியாத விஷயங்களை கத்துக்கிட்டா நல்லா இருக்கும் இல்லையா? அதனாலதான் முடியிற விஷயங்களையே செய்யணும்னு சொன்னேன். ஆனா மாமா, எனக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசையா இருந்தும் செய்ய முடியலனா நான் என்ன பண்ணணும்? அப்போ நீ வேற ஏதாவது பண்ணலாமே. அதையும் செய்ய முடியலனா அப்போ வேற ஒண்ணு முயற்சி பண்ணு. ஆனா வாழ்க்கையில ஒரு விஷயம் கூட சரியா கத்துக்கலனா புதுசா எதையாவது முயற்சி பண்ணிட்டே இருந்தா அப்போ என்ன ஆகும்? மீண்டும் ஆனா ஆரம்பிச்சுட்டே உன் கேள்விகளை சமாளிக்க முடியல. நான் வீட்டுக்கு போறேன். ஒண்ணு, பல விஷயங்களை முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கும் நல்ல வாழ்க்கை தான். சொல்ல போனா அது நிறைய கிளைகள் இருக்கிற ஒரு மரம் மாதிரி. ரொம்ப கிளைகள் இருக்கும் மரமா? புரியுது. அதுவும் நல்லா யோசிக்கிற வழி போல இருக்கு.